ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்டோரி தமிழச்சி. நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லவ் பேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி பார்க்கலாம். தன்னூர் எனும் கிராமத்தில் சிவா தன்னுடைய குடும்பத்துடன் வசித்து வந்தான். அவன் சொந்தமாக ஆட்டோ வைத்து ஓட்டுபவன் மற்றும் மெக்கானிக் கடை வைத்து அந்த வேலையையும் செய்து வருகிறான். சிவா பார்ப்பதற்கு மாநிறமாகவும் அழகாகவும் இருப்பான். அவனுடைய வீட்டிற்கு எதிரில் பிரியா என்பவள் தன்னுடைய குடும்பத்துடன் வசித்து வந்தாள். அவள் தன்னூருக்கு வந்து 2 மாதங்கள் தான் ஆகிறது. அவளும் மாநிறமாகவும் பார்ப்பதற்கு அழகாகவும் இருப்பாள். பிரியா அங்கு உள்ள பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்தாள். சிவாவுடைய ஆட்டோவில் தான் அவள் வழக்கமாக செல்வாள். இருவருடைய வீடும் எதிரெதிரே வீடு என்பதால் சிவா இரவு நேரத்தில் அவள் வெளியில் உட்கார்ந்து படிக்கும் அழகை ரசித்தான். ஆனால் அவள் 6 மாத காலம்தான் ஆகிறது. இன்று வரை ஒரு வார்த்தை கூட அவனிடம் பேசவில்லை. அவளின் கண்கள் மட்டுமே பேசும். அது யாருக்கு புரிகிறதோ இல்லையோ அவனுக்கு நன்றாக புரியும். 1 வருடத்திற்கு பிறகு இருவருடைய மனதிலும் காதல் என்ற பூ மலரத் தொடங்கியது. ஆனால் ஒருவருக்கொருவர் சொல்லவே இல்லை. அவளும் பார்ப்பாள், அவனும் பார்ப்பான். நான் உன்னை விரும்புகிறேன் என்று மட்டும் இதுவரை சொல்லியதே இல்லை. ஒரு நாள் காலையில் நெடுந்தூர பயண வாடகைக்காக செல்ல வேண்டியிருந்தது. பிரியா பள்ளிக்கு கிளம்பி கொண்டிருந்தாள். என்ன இன்னும் சிவாவையே காணோம், எங்கு சென்றான் என்று யோசித்த வண்ணம் சிவாவின் வீட்டை எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தாள். இந்த வீடியோக்கு இடையில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க. அது என்ன அப்படின்னா, this video is sponsored by genreviews.online. genreviews.online is one of the review portal site. இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பொழுது சிவாவின் அம்மா வீட்டிற்குள்ளிருந்து வெளியில் வந்தாள். என்னம்மா பிரியா, ஸ்கூலுக்கு இன்னும் கிளம்பலையா என்றாள். கிளம்பிட்டேங்கத்த. சிவா மாமா ஆட்டோ ஓட்டவில்லையா என்றாள். இன்னைக்கு அவனுக்கு ஏதோ வாடகை அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 3 மணிக்கே கிளம்பி போயிட்டேம்மா என்றாள். எப்போ வருவாங்க தெரியலம்மா என்றாள். உள்ளிருந்து பிரியாவின் அம்மா அழைத்தாள். இந்தா உன்னோட லஞ்ச் பாக்ஸ் என்று கொடுத்தாள். வாங்கி கொண்டு பஸ்ஸில் பள்ளிக்கு புறப்பட்டு சென்றாள். அவளுக்கு முழுக்க முழுக்க சிவாவின் நினைப்பாகவே இருந்தது. நம்மிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே என்று அவளுக்குள் புலம்பிக் கொண்டிருந்தாள். அப்படியே 1 வாரம் கழிந்தது. 1 வாரத்திற்கு அப்புறம் இரவு 10 மணி இருக்கும். வெளியில் கட்டிலில் பிரியா உறங்கிக் கொண்டிருந்தாள். சிவா ஆட்டோவை நிறுத்திவிட்டு உள்ளே பார்த்தான். அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தனர். மெதுவாக பிரியாவின் அருகில் சென்றான். அந்த இரவில் நிலா வெளிச்சத்தில் நிலா போன்ற முகத்தையும், வில் போன்ற புருவத்தையும், மீன் போன்ற கண்ணையும், கிளி போன்ற மூக்கையும், ரோஜா பூ போன்ற இதழையும் ரசித்தான். பின்பு அவளது நெற்றியிலும் அவளது அந்த சிவந்த இதழிலும் முத்தத்தை பதித்தான். திடீரென்று பிரியா கண் விழித்து பார்த்தாள். சிவா கண்முன் நின்றான். அவள் கண்களில் கண்ணீர் ததும்பி நின்றன. என்கிட்ட சொல்லாம எங்க போனீங்க என்று சொல்லி முடிப்பதற்குள், சாரி பிரியா, ஐ லவ் யூ என்று அவளது இதழில் முத்தமிட்டான். இருவரும் கட்டி அணைத்து கொண்டு ஒருவரை ஒருவர் முத்தமிட்டு தழுவி கொண்டனர். காலையில் பார்க்கலாம், எனக்கு மிகவும் டயர்டாக உள்ளது என்று சிவாவின் வீட்டின் முன்பு இருந்த கட்டிலில் பிரியாவை ரசித்த வண்ணமே தூங்கினான் சிவா. மறுநாள் பிரியாவிற்கு விடுமுறை என்பதால் அவள் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். சிவா அப்பொழுதுதான் எழுந்திருச்சான். பல் கூட விளக்காமல், அம்மா ஒரு டீ என்றான். பிரியா எடுத்து வந்தாள். என்ன கருவாச்சி, டீ எல்லாம் கொடுக்குற? ஆமாம், என்ன வீட்டில் யாரையுமே காணோம், எங்கே போனாங்க என்றான். நம்ம 2 பேர் வீட்லேயும் கோவிலுக்கு போயிருக்காங்க, நாளைக்கு தான் வருவாங்க. நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கவும் என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, உங்ககிட்ட சொல்ல சொல்லி என்றாள். ஆமாம், என்னடி டீயில் இனிப்பே இல்லை, மறந்துட்டியா என்றான். இல்லையே, நான் கரெக்டாக தானே போட்டேன் என்றாள். நான் பொய் சொன்னா நீயே குடிச்சு பாரு என்றான். அவள் வாங்கி குடித்து பார்த்தால் சுகர் சரியாக இருந்தது. சரியாதானே இருக்கு என்றாள். இங்கே குடு என்று வாங்கி குடித்தான். ஆமாண்டி, இப்போதான் சரியா இருக்கு என்றான். உன்னுடைய இதழ் பட்டவுடன் சுகர் ஏறிடுச்சு என்றான். உங்களுக்கு எப்பவுமே இந்த விளையாட்டு தான் என்று கிளம்பினாள். அவள் கையை பற்றி இழுத்தான். 1 நிமிஷம், ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு போ என்றான்.
போங்க என்று கையை விலக்கிவிட்டு ஓடினாள். பிறகு சிவா வெளியில் செல்ல வேண்டியிருந்ததால் வெளியில் சென்று விட்டான். பிரியா வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளையும் வெகு சீக்கிரமாக முடித்துவிட்டு டிவி பார்த்து கொண்டிருந்தாள். மணி 7 மணி ஆயிடுச்சு. எங்கே போனாங்க இந்த சிவா, இன்னும் வரல என்று புலம்பியவாறே வாசலை பார்த்து கொண்டிருக்கும் போது ஃபோன் ரிங்காகும் சத்தம் கேட்டது. ஃபோனை அட்டன் பண்ணி சொல்லுமா என்றாள். சாப்பிட்டியா? என்னடி பண்ணுற? அந்த சிவா தம்பிக்கும் சாப்பாடு போட்டு நாங்கள் நாளைக்கு வந்துடுவோம் என்றாள். சரிங்கம்மா. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? திருச்செந்தூர் கோயிலில் இருக்கோம் என்றாள். சரிம்மா, பார்த்துட்டு வாங்க என்று ஃபோனை கட் செய்தாள். சிறிது நேரத்திற்குள் சிவா வீட்டிற்கு வந்தான். கைகால் முகமெல்லாம் கழுவி விட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்றாள். பிரியா சாப்பாட்டை பரிமாறினாள். சிவாவும் சாப்பிட்டு கொண்டே பா என்ன டேஸ்டா, டெய்லி கிடைக்குமா என்றான். அது முடியாது, என்றாவது ஒரு நாள் தான் கிடைக்கும் என்றாள். தினமும் கிடைக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவள் என்னை திருமணம்தான் செய்ய வேண்டும் என்றாள். பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடித்தான். பின்பு வெளியில் உள்ள கட்டிலில் போய் உட்கார்ந்து ஃபோனை பார்த்து கொண்டிருந்தான். பிரியாவும் சாப்பிட்டு விட்டு அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு அனைத்தையும் எடுத்துக்கொண்டு கட்டிலில் உட்கார்ந்தாள். பிரியாவை பார்த்த சிவா சாங்கை ப்ளே பண்ணினான். உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே, தினமும் உன்னை நினைக்கிறேன், நினைவினாலே அணைக்கிறேன். உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. சாங் ப்ளே ஆனது. தூரத்தில் இருந்து கொண்டே ஒருவரை ஒருவர் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டனர். தொடரும். இதோட அடுத்த பார்ட்டில் அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும்.